எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இப்படி வச்சு வானத்தை காட்டிகிட்டு இருக்கானேன்னு பார்க்க வேண்டாம். காசு வந்தாலே வானத்தில் பறந்தது மாதிரி. ஏற்கனவே நம்மளெல்லாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பெரிய பணக்காரங்க, நல்ல பைசா உண்டு, வச்சுட்டே வஞ்சகம் பண்ணுறான்னு சொல்லணும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு வெத்து வேட்டுன்னு உள்ளது வேண்டாம், அந்த அளவுக்கு எதுக்கு போகிறோம். ஆனால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு வயலுக்கும் தெரியாது. சரி இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு 3 கட்டு பணம் நினைக்கலாம் கிவ்அவே கொடுக்க போகிறேனோன்னு. அந்த அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளாகலை. இது ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய காசு. அந்த காசு நான் எடுத்து கையில் வச்சுருக்கேன். இப்போது இதை கொண்டு திவ்யாட்ட காட்டினா இது என்னவா இருக்கும்னு சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க போவோம். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாச கதவை ரசலட்சுமி தட்டுகிற வேலை இது. தட்டுனால் தட்டட்டும், கொட்டினால் கொட்டட்டும், ஆனந்தம் கை காசுதான். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? தட்டுனா தட்டுனா எப்படி உனக்கு என்னாச்சு இப்போ? காசு மேலே காசு வந்து அது என்னது இது? கொட்டுகிற நேரம். உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அது என்னது? மணி மணி மணி. இது எங்க இருந்து எடுத்தது? நான் மங்காத்தா படம் நடிக்க போனேன். காசு காசு மேலே காசு வந்து கொட்டுகிற. சொல்லு, அது யார் காசு? எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? நீ யூடியூப் ஓபன் பண்ணி பார்க்கல? நான் யூடியூப்ல வீடியோ போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் ஒரு வீடியோ போட்டு. நம்ம டாலர் ஃபுல் ஆச்சு இல்ல? அப்படினால 8000 தானே கிடைக்கும். 8000? ஆமா. 80000 நோ 8000. காசு மேலே எப்படி 80000? காசு வந்து. பொய் சொல்லாத. எனக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல. ஒரு வியூஸும் போகல, டாலர் ஒன்றும் ஆட் ஆகல. யூடியூப்லயாவது வர்றதாவது நீ வேற. இது ஒருத்தருக்கு கொடுக்கணும் இல்ல, அந்த காசை புரட்டி வச்சிருக்கேன். ஆனா கொஞ்ச நேரம் பார்க்கும்போது கலர் கலரா பச்சை மஞ்சள் சிவப்பு நீலம். காசு மேலே காசு வந்து கொட்டுக்கிற நேரம். வீடியோ எடுத்துருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆனா இது கொட்டி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிகப்பு தாள், இது நீலத்தாள். சும்மா வெறும் பேப்பர். போட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாதப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பணம் தான் எல்லாரோட மதிப்பையும் தீர்மானிக்குது. அது இருந்தால் சொந்தங்கள் இருக்கும், அது இல்லைன்னா சொந்தங்கள் இல்லை. இப்படி இருக்கிற அந்த உலகத்தில் நம்ம தேவைக்கும் நம்ம வாழ்வுக்கும் நமக்கான எல்லா விஷயத்துக்கும் தான் பணம் தேவையே தவிர மற்றபடி அதுக்காக யாரோட காலையும் விழவும் வேண்டாம், யாரோட காலையும் வாரவும் வேண்டாம். ஓகே, பாய்.